உள்ள குடிமையல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த லெசனோட ஒன்லைனர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பல மொழிகள் பல இனங்கள் பண்பாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை. அதையே நாம் டேஷ் சட்டம் என்கின்றோம். அரசமைப்பு சட்டம். ரெண்டாவது கொஸ்டின், நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26. நமது அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தை நாம் என்ன தினமாக கொண்டாடுகிறோம்? குடியரசு தினம். நாலாவது கொஸ்டின், முழு சுயராஜ்யம் அடைதல் பூர்ண ஸ்வராஜ் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழக்கம் வலுப்பெற்றது? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அஞ்சாவது கொஸ்டின், முழு சுதந்திர நாள் பூர்ண ஸ்வராஜ் டே எப்போது கொண்டாடப்பட்டது? 1930 ஜனவரி 26 குடியரசு தினம். ஆறாவது கொஸ்டின், நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குவது எது? இந்திய அரசமைப்பு சட்டம். ஏழாவது கொஸ்டின், இந்திய அரசமைப்பு சட்ட நிர்ணய சபை எப்போது தொடங்கப்பட்டது மற்றும் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருந்தது? 1946 389 உறுப்பினர்களை கொண்டது. எட்டாவது கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஒன்பதாவது கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்தவர்களில் சிலர். ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ். ராமகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட். பத்தாவது கொஸ்டின், சரோஜினி நாயுடு அரசமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 15 பேர். எத்தனை உறுப்பினர்களை கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது? 7 பேர். 12வது கொஸ்டின், அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் மற்றும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். 13வது கொஸ்டின், அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு என்ன? 1946 டிசம்பர் 9ஆம் நாள். 14வது கொஸ்டின், நமது அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் சிறப்பு பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது? 60 நாடுகள். 15வது கொஸ்டின், நமது அரசமைப்பு சட்டம் இறுதி வடிவம் பெறுவதற்கு முன் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? சுமார் 2000 திருத்தங்கள். 16வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிப்பதற்கு எடுத்துக்கொண்ட காலம்? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். 17வது கொஸ்டின், நமது அரசமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26. 18வது கொஸ்டின், அரசமைப்பு சட்ட நாள் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 26. 19வது கொஸ்டின், நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம் ரூபாய். 20வது கொஸ்டின், நமது அரசமைப்பு சட்டத்தின் முகவுரை வலியுறுத்துவது ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்தல், சகோதரத்துவத்தை வலியுறுத்துதல். 21வது கொஸ்டின், நமது அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முகப்புரை. 22வது கொஸ்டின், அரசமைப்பு சட்டத்தின் முகவுரை இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. 23வது கொஸ்டின், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? மக்களால். 24வது கொஸ்டின், ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே டேஷ் என்கின்றோம்? இறையாண்மை. 25வது கொஸ்டின், இந்திய அரசு எதன் வழியாக ஆளப்படுகிறது? சட்டமன்றம், நாடாளுமன்றம். 26வது கொஸ்டின், ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான அடிப்படை உரிமைகள் அவை பின்வருமாறு. மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் தற்போது உள்ளன. சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. 27வது கொஸ்டின்,
அரசுகள் சட்டம் இயற்றும்போது ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டு நெறிமுறை என்று அழைக்கின்றோம். 28வது கொஸ்டின், வயது வந்தோர் வாக்குரிமை என்பது 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். ஸோ 18 வயசு ஆயிடுச்சுனாலே வாக்குரிமை வந்துடும். அதுதான் வயது வந்தோர் வாக்குரிமை. 29வது கொஸ்டின், அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்தவர்கள் யாரார்னா B.R. அம்பேத்கர், என். கோபாலசாமி, K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, என். மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. 30வது கொஸ்டின், நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது உறுப்புகள் மொத்தம் 395. உறுப்புகள் மீன்ஸ் ஆர்டிக்கிள் 395 இருந்துச்சு. பார்ட் 22 இருந்துச்சு. ஷெட்யூல் அட்டவணை 8 தான். இப்போ தான் 12. ஸோ இது ராங்காக இருக்குது. ஸோ 8 தான் இருக்கும். அட்டவணைகள் 8. தற்போது அரசமைப்பு சட்டத்தில் இருப்பவை தான் உறுப்புகள் 448, பகுதி 25, அட்டவணை 12. 32வது கொஸ்டின், அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? மொத்தம் 101 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மதச்சார்பின்மை என்பது மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம். அனைவருக்கும் ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குதல். அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது. 34. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பிரதிகள் ஹிந்தி, ஆங்கிலம். நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது? ஹீலியம் வாயு. 35வது கொஸ்டின், அரசமைப்பு குறிப்பிட்டுள்ள அடிப்படை கடமைகள் பின்வருமாறு. அடிப்படை கடமைன்னு பார்த்தோம்னா அது ஆர்டிக்கிள் 51A வரும். ஸோ அதில் உள்ள அடிப்படை கடமைகள் என்னென்னு பார்த்தோம்னா, தேசிய கொடியை மதித்தல், தேசிய கீதத்தை மதித்தல், எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது. நெக்ஸ்ட் சுதந்திரத்திற்கான இது ஒன்று ஒவ்வொரு மாதிரி வரும். அதாவது இது இது ஏல வரும். ஸோ அடுத்து பின்னு பார்த்தோம்னா, சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களை சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருக்கிறது, சாதி மத இன மொழி எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெரும் மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல், குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 to 14 வயதுக்குள் தருவது. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த லெசன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு லெசனோட ஒன்லைனரை பார்க்கலாம்.